ஆத்ம நமஸ்காரம். நண்பர்கள் அனைவரும் கூடி நன்றி உணர்வுடன் நாம் இவ்வுணவை உண்ணத் தொடங்குகின்றோம். உடல் நலத்திற்காக எல்லாம் வல்ல இறைவனை போற்றுவோம். இந்த இனிய உணவினை நமக்கு அளித்தோர் இறைவன் அருளால் எல்லா வகையாலும் ஏற்றமாய் வாழ்க, வாழ்க வாழ்க, வளமுடன் வாழ்க. நன்றி நன்றி நன்றி. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். சாப்பிடு. அன்பே சிவம், அறிவே தெய்வம், மனமே குரு, குருவே சரணம், தன்னை அறியும் அறிவே பூரணம். பெற்றோர் வணக்கம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாய் அனுதினம் தொழுவது நம் முதல் கடமையாம். உமதருளால் குருகருள் பெறுவேனே, குருகருளால் உலகை அறிவேனே. மகரிஷிகளின் அருளொளி பெற எனக்கு குரு கொடுத்த தாயே தந்தையே, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாய் அனுதினம் தொழுவது நம் முதல் கடமையாம். குரு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஓம் சத்குரு பதமே சாபபாவ விமோச்சனம், ரோக அகங்கார துர்விமோச்சனம், சர்வதேவ சகல சித்த ஒளி ரூபம், சதுரிக சத்குருவே அகஸ்திய கிறந்த கர்த்தாயா போற்றி. இறைவணக்கம். அண்டவிண்டம் நிறைந்து நின்ற அயன்மாள் போற்றி, அகண்ட பரிபூரணத்தின் அருளே போற்றி, மண்டலம் சூழ் ரவி மதி சுடரே போற்றி, மதுரை தமிழோதும் அகத்தியரே போற்றி, எத்திசையும் புகழும் எந்தன் குருவே போற்றி, இடகலையின் சுழுமுனையில் கமலம் போற்றி, குண்டலனிக்குள் அமர்ந்து நின்ற குகனே போற்றி, குருமுனியின் தாளினை எப்போதும் போற்றி போற்றி. குருவே சரணம், சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். ஆன்மீக எந்த கேள்வியாக இருந்தாலும் கேளுங்க. என் குருமார்கள் எனக்கு விளக்கிறது, நான் உங்களுக்கு விளக்குறேன். எனக்கு இது 2 ஆண்டுகளாகவே ஒரு தியானம் போகணும்னு யோசிக்கிட்டே இருக்கிறேன். ரைட்டு. வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். சந்தோஷம். இன்னும் கிடைக்கல. அது என்னமோ உங்கள் வீடியோ பார்த்தோம்னா தான் இங்கே வரணும்னு அது கொண்டாந்து உட்கார வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இறைவன். ரொம்ப சந்தோஷம். இறையர்களுக்கு நன்றி. காரணம் என்னன்னு கேட்டால், நான் எந்த விதமான ஆன்மீக மறைபொருளும் மறைச்சி வைக்கலைங்க. என்னை கூட ஒருத்தர் கேட்டார், நெட்டில் போட்டிருக்காரு, நீங்கள் என்னோடய யூடியூப் பத்தத்தில் 25,000 பயிற்சியை எதுக்கு இவ்வளோ எளிமையாக காட்டி கொடுத்துருக்குறீங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்கிறார். சேலத்தில் ஒருத்தர் கேட்டாங்க 20,000 ஒரு ஆளுக்கு 200 பேருக்கு. 25,000 பயிற்சியை 25,000 பயிற்சியை நீங்கள் 25 நிமிஷத்தில் காட்டி கொடுத்துருக்குறீங்களே. அந்த ஓம் சரவண பவாங்கிறதுக்கு நான் விளக்கம் சொல்லியிருந்தேன். அதில் இல்லை அண்ணாமலை உண்ணாமலைன்னு இன்னைக்கு தான் நான் கேள்விப்படுறேன். அதெல்லாம் நான் தான் எல்லாம் இருக்குதுங்களே, நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆச்சுங்களா. அந்த சீட்டில் எழுதியிருப்போம் உங்கள்கிட்ட இருக்கிற அட்டையில், அந்த அட்டையில் அந்த பின்னாடி பாருங்கள் இருக்கும் பாருங்கள், உங்கள்கிட்ட கொடுத்த அட்டையில் அந்த அட்டையில் பின்னாடி திருமலைன்னு எழுதியிருப்பேன். நீங்கள் அதுக்கு விளக்கம் பாருங்கள். ஐயா வந்ததுனால நான் சொல்கிறேன், இந்த மலையெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அதுக்காக பின்னாடி பாருங்கன்னு பின்னாடி திருமலைன்னு போட்டிருக்கும் பாரு, நடி சென்டரில் பாரு, திருமலைங்கிற இடத்த வாக்கியத்தை கையில் பிடிச்சிக்க. இருக்கட்டு அகட்டிய திருமலை, அந்த இடத்துல கை வச்சுக்க. திருமலையா, அதுலேருந்து இருவாரேன். திருமலைக்கு அப்புறம் என்ன போட்டிருக்கிறேன், இருவர் மலையா, இருவார். இப்போ என்ன கேவனி, திருமலைனா திருன்னா உயிருங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. திரு அப்படிங்கிற வார்த்தைக்கு பேர், திருங்கிற வார்த்தைக்கு மூலப்பொருள் ஓம்காரம். ஓம்காரத்தினுடைய திருனுடைய உட்பிரிவு ஓம்காரம். ஓம்காரத்தினுடைய வெளிப்பாடு அகாரம், உகாரம், மகாரம். அகாரம் அண்ணாமலையார், உகாரம் உண்ணாமலையார், மகாரம் மகாவிஷ்ணு. இந்த 3 பேர் ஒன்றிணைந்தது தான் அணு. எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரானுங்கிறது. அப்போ இந்த ஓம்காரங்கிறதுக்கு பேர் தான் திரு, அப்படின்னா உயிர். திருமணங்கிறாங்கல்ல,
நமக்கு திருக்கல்யாணங்கிறான் கடவுளுக்கு. நமக்கு திருக்கல்யாணம்னா பத்திரிக்கையில் போடுறாங்க, திருமணம்னு தானே போடுறாங்க. ஏன் கல்யாணம்னு போடுறதில்ல? கல்யாணங்கிறதுக்கு பேர் தான் முக்தி மோட்சம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கு நடக்கிறது திருக்கல்யாணம், உங்களுக்கு நடக்கிறது திருமணம். அப்போ திருமண வாழ்க்கை அது என்னென்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பிரிஞ்சிருவோம். 70 வயசு 80 வயசு ஆனாலும் யாரோ ஒருத்தர் போத்தானே போகிறோம். ஆனால் திருக்கல்யாணம் தான் கடவுளோடு இணையிறது ஆச்சா. அப்போ இந்த சக்தியை புலனின்ப வாழ்க்கையில் இருந்ததுன்னா குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி வெளியே ஒன்று சேர்ந்தால் குடும்ப வாழ்க்கை. அதே அகத்துக்குள்ள சிவனும் சக்தி ஒன்று சேர்ந்தால் தெய்வீக வாழ்க்கை. இந்த சக்தியை சிவத்துக்கிட்ட கொண்டு சேர்த்தணும், மூச்சால் சேர்த்தணும். எதில் கொண்டு சேர்த்துறது? இழுத்தா மூச்சு அந்த இடத்துல ஒரு தண்ணியில் ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த ஒரு ஸ்ட்ரா வச்சு உறிஞ்ச வருதில்ல, அப்படின்னு இழுத்து அந்த குப்பையை இழுத்துக்கிட்டு வருதில்ல, அந்த மாதிரி நம்ம எனர்ஜி விந்து பையில் தேங்கி இருக்கிற சக்தியை, அந்த சக்தியை மூச்சால் ஏற்றி இறக்குனீங்கல்ல, நீங்களும் அதை கவனிக்க வேண்டாம், அது வந்துடும். அந்த ஏற்றி இறக்குற போது அது சிவங்கிட்ட உட்காந்துக்கு. சிவங்கிட்ட உட்கார்ற போது 2 ஒயரும் ஜாயிண்ட் ஆகிற போது அங்கே வெளிச்சம் கிடைக்கும். அதுதான் காளாமணி விளக்கு பார்க்குறது. சிவனும் சக்தியும் இணைச்சி வைக்கிறீங்க. அப்போ சிவனும் சக்தியும் இணைச்சி வச்சவங்கள அந்த குழந்தைய விடுவாங்களா? கைலாசத்தை கூட்டி போயிடுவாங்கள்ல. இதுக்கு பேர் தான் முக்தி மோட்சம். மனதுக்குள்ளேயே உயிராற்றல் ஒன்று சேர்ந்தால் அது திருக்கல்யாணம். வெளியே 2 பேரும் சேர்ந்தீங்களா அது திருமணம். அவ்வளோதான். அப்போ திருன்னா ஏன் சொல்கிறேன்னா அந்த திருங்கிற வார்த்தையை தெரிஞ்சுக்கணும். அப்போ திருன்னா உயிர் அப்படின்னு அர்த்தம். அப்போ மலை, திருமலைன்னு போட்டிருக்கேன்னா திருமலை. அப்போ இந்த உடலுக்கு எது மலை? இந்த உடலுக்கு மலை தலை. நல்லா புரிஞ்சுக்கணும். உடலுக்கு மலை தலை. பூமிக்கு மலை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பூமிக்கு மலை நீங்கள் யாராச்சும் ஏதாவது மலை சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை. அப்போ பூமிக்கு மலை உங்கள் ஊர்லேயும் பூமிக்கு மலை இருக்குது, எங்கள் ஊரில் ஒவ்வொரு கடவுள் அங்கங்கே பூமிக்கு மலை கொடுத்துருக்குறான். பூமி மலை இல்லாத ஊரே இல்லை. பூமிக்கு மலை இல்லாத ஊரே இல்லை. பூமிக்கு தலை, பூமிக்கு தலை மலை. பூமிக்கு தலை எது? அதனால தான் மலையை வெட்டாதீங்கடா, பாவம், அதில் உசுர் இருக்குது. அது பூமி தாயை தாங்கி பிடிக்கிற சக்தி. கல்குவாரிக்கெல்லாம் எடுத்தால் கூட சமதளத்தில் தான் நோண்டி கல்குவாரி எடுக்கணும் ஒழிய பாறையை வெட்டு வச்சு எடுக்கக்கூடாது, பாவம் அப்படின்னு பெருமாளையும் முருகரையும் கொண்டு வச்சுட்டு போனாங்கன்னா பூமிக்கு தலை மலை. பூமிக்கு தலை எது? நல்லா பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. பூமிக்கு தலை எது? எங்கெல்லாம் மலை இருக்குதோ அதை கும்பிடுங்க. பூமியினுடைய தாய் மலை. பூமி முண்டம், அண்டம் தலை. பூமி தாயினுடைய தலை எது? மலை. உடம்புக்கு மலை எது? தலை. புரியுதா? நல்லா ஞாபகம். அப்போ தான் இது திருமலை. இந்த மலைக்கு பேர் என்ன? உயிர்னா திருன்னு சொல்லிட்டேன். அப்போ உடம்புக்கு மலை தலை. நல்லா புரிஞ்சுக்குங்க. உடம்புக்கு மலை தலை. அப்போ அது திருன்னா உயிர் அங்கே இருக்குது. உயிர் அங்கே தான் இருக்குது. ஓம் சரவண பவா. ஓம் அப்படிங்கிறது உயிர். தெரிஞ்சுக்கிட்டீங்க, முதல்ல சொல்லிட்டேன். அகாரம் உகாரம் அகாரம், ஓம்னா உயிர். அப்போ சரவண பவான 6 எழுத்து. 6 எழுத்துக்கு சொந்தக்காரன் எங்கே இருக்கிறான்? ஓம்ங்கிறது உயிர் மையத்தில் இருக்குது. இங்கே இதுதான் ஓம் புருவ மையத்தில் முடியுது. அப்போ ஓம் உட்காருடா. இந்த சரவண பவான்னா சா ரா வா நா பா வா. சரவண நெற்றிக்கண், பிடரிக்கண், உச்சிக்கண், சிறுநாக்கு மேலே, வலது காதுக்கு உள்ள, இடது காதுக்குள்ள எது மையமோ அங்கே தான் சுழுமுனை நாடி. அவன் தான் அங்கே தான் அங்கே அப்பா முருகன் இருக்கிறான், சுழண்டுக்கிட்டு இருக்கிறான் காற்று. புரியுதா? நெற்றிக்கண்ணுக்கு உள்ளை, பிடரிக்கண்ணுக்கு உள்ளை, உச்சி கண்ணுக்கு உள்ள, உள்நாக்குக்கு மேலே, உள்நாக்கு இருக்குல்ல அதுக்கு மேலே, வலது காதுக்குள்ளே இடது காதுக்குள்ளே 6 பாயிண்ட் வந்துருச்சா? இதுதான் சரவண பவா. நீ தான் சரவண பவா. நீ தான் சரவண பவா. ஓம் சரவண பவானா நீயும் சரவண பவா, இவரும் சரவண பவா, ஐயாவும் சரவண பவா. ஒவ்வொருத்தரும் முருகன் தான். முருகன் நீயே முருகன், முருகனே நீ. ஆகையினால அப்போ திருமலைனா தலைனா திருமலை, தலைனா திருமலை. இருவர் மலை, 2 பேர் அங்கே இருக்கணும். திருங்கிறது தலை, மலை. இருவர் மலை அதே தான். அர்த்தநாரீஸ்வரன் சொல்கிறாங்களே,
திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரர். ஆணும் பெண்ணு இணைஞ்சிருக்கிறது. இந்த பக்கம் லெஃப்ட் பூரா பெண்ணு, ரைட்டு போதும் ஆண். அர்த்தநாரீஸ்வரர். அப்போ அர்த்தநாரீஸ்வரர்னா ஆண்னா ஆன்மா சிவம், நாரினா பெண்ணு. ஆண்னா ஆன்மா, ஆன்மானாவே சிவந்தான், நாரினா பெண்ணு, அர்த்த நாரி. ஆணும் பெண்ணு கலந்த உருவம் தான் இது. அப்பா அம்மா கலந்த உருவம் தானே. இப்போ அந்த 2 பேர்த்தை பிரித்து காட்ட முடியுமா? இப்போ தனியாக கேட்டால் உனக்கு குழப்பமாக இருக்கும். ஆனால் உங்கள் அப்பா அம்மா இப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்று சேராத குழந்தை வருமா? அப்போ ஆணும் சேர்ந்துருக்கிறார், பெண்ணும் சேர்ந்துருக்கிறாரு. எனக்கு பிரித்து காட்டுனா எங்கே போய் பிரித்து காட்டுக்கிறது? 2 பொழந்ததே எடுக்கணும் மண்டையிலிருந்து. அப்போ இருவர் மலை இதுதான். இருவர் போட்டிருக்குதா? நல்ல நீ விளங்கி. இருவர் மலை எங்கே இருக்குது? இருவர் மலை இது இதே தான். அப்போ திருமலை இதுதான், இருவர் மலை இதுதான். அடுத்தது திருமூர்த்தி மலை. பிரம்மா சிவம் விஷ்ணு சொன்னா முதல்லையே சொன்னீங்க. அப்போ சொன்னேன். அப்போ திருமூர்த்தினா 3 பேர் குடியிருக்கிற இடமும் இது இதே தான். திருமூர்த்தி மலையே இதுதான். அடுத்தது 4வர் மலை போட்டிருக்கிறேன்னா, 4வர் மலை சதுரகிரி மலை. சதுரகிரி மலைன்னு சொல்லுவாங்க. 4வர்னா சதுரம்னா 4, சதுரம்னா 4. அப்போ சதுரகிரி மலைனாலும் கிழக்கு, சூரியன் பார்த்து நிற்கிறீல்ல, கிழக்கு, நேர் பின்னாடி மேற்கு, லெஃப்டில் வடக்கு, ரைட்டில் தெற்கு. 1 2 3 4 சதுரமா? சதுரகிரி தானே மலை. கிரினா மலை. அப்போ சதுரகிரி மலை எங்கே இருக்குது? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஐவர் மலை. அடுத்தது ஐவர் மலை, பஞ்சமூர்த்தி மலை, ஐவர் மலைன்னு சொல்லுவாங்க. பழனிக்கிட்ட கூட ஒரு மலை இருக்குது ஐவர் மலைன்னு. ஐவர் மலை. சிவ மேலே வரமாட்டார், அங்கே விண்வெளியில் தான் இருப்பார், சுத்த வெளியில் தான் சிவன் இருப்பார். சிவ வரமாட்டார். அவரால் அனுப்பப்பட்டவங்க 5 பேர் இதில் குடியிருக்கிறாங்க. அந்த 5 பேர் தான் வழி நடத்துகிறாங்க. சிவங்கிறது மேலே இருக்கிறாரு. அப்போ ஐவர் மலைன்னா 6 சதாசிவம், புருவ மையம் சதாசிவம், தொண்டக்குழி மகேஸ்வரன், நெஞ்சுக்குழி ருத்ரன், தொப்புள் குழி மகாவிஷ்ணு, கீழே மூல பிரம்மா. பிரம்மா மகாவிஷ்ணு ருத்ரன். அப்போ மகேஸ்வரன் சதாசிவம். ஐவர் குடியிருக்கிறாங்களா? இது ஐவர் மலை. இதுதான் மலை. ஐவரும் குடியிருக்கிற மலை ஐவர் மலை. அடுத்தது 6 மலை. ஐவர் மலை தான் சொல்லிட்டேன். 6 மலை. 6 மலையா? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசிக்தி, ஆக்னை, சுப்பிரமணியர். 6 மலை. சண்முக பீடம். 6 மலை சுப்பிரமணியன். இப்போ சரவணபவா சொன்னல 6. சரவணபவா, சண்முகம், சுப்பிரமணியம், சண்முகம். சண்முகனாவே 6 தான். சண்முகம், சன்னுனா 6. அப்போ 6 மலை. சூரியன் இங்கே தான் இருக்கிறார். அப்போ 6 மலைக்கு சொந்தக்காரன்னு இங்கே தான். 6 மலை இங்கே உங்கள்கிட்ட தான் இருக்குது. 6 மலையா? அடுத்தது 7 மலை. அதே தான். 7 மலை பெருமாள். இவர் முருகர். முருகனுடைய மாமன் பக்கத்தாலேயே இருக்கிறாரு. மாமனுக்கு பிள்ளை இல்லை, மருமகன் தான் திருமகன். ஆச்சா? உங்கள் மாமன் இருக்கிறாரு. அப்போ 7 மலைக்கு மேலே மலை இல்லை. 7வது மலை பெருமாள். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதக, விசிக்தி, ஆக்னை, துரியம். துரியம் 7வது மலை. 7 மலை எங்கே இருக்குது? இருக்குதா? 7 மலை இருக்குது. அடுத்தது அண்ணாமலை. 7 மலை முடிஞ்சு. 7 மலைக்கு மேலே மலை இல்லை. அண்ணாமலையார். அண்ணாமலையை நினைக்க முக்திமா. அண்ணாமலையாரை நினைச்சா முக்தி. எந்த அண்ணாமலை? அண்ணாக்கு எங்கே இருக்குது? உடம்புல அண்ணாக்கு எங்கே இருக்குதா? அண்ணாக்குன்னா மேலே தானே. அண்ணாக்கு இருக்குதா? அண்ணாக்குக்கு மேலே இருக்கிறது இது. இதுக்கு பேர் என்ன சொன்னேன் இப்போ? இது மலை. அண்ணாக்குக்கு மேலே இருக்குதுல்ல. அப்போ அண்ணாமலை எங்கே இருக்குது? நம்மளே தான் சொல்லு, நமக்குள்ளே சந்தேகமாக வரக்கூடாது. அண்ணாமலை எங்கே இருக்குது? ரைட். அடுத்தது என்ன? இமயமலை. சரியா வருதா? நான் சொல்கிறது கரெக்டாக இருக்குதா? அண்ணாமலையாருக்கு அடுத்தது இமயமலை. அது தத்துவம், அது வேறு. இது மலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அண்ணாமலைக்கு அடுத்தது அண்ணாமலைங்குது. இமயமலைக்கு போகிறாங்களா? நான் இமயமலைக்கு போயிட்டு வரேன். இது என்ன? இதுக்கு பேர் என்ன? இமை. இதுக்கு பேர் என்ன? மலை. இமய எங்கே இருக்குது? இமயமலை. அடுத்தது இமயமலைக்கு அடுத்தது. சரி, இந்த மலையெல்லாம் சொல்லிட்டேன் இமயமலை வரைக்கும்.
இந்த மலையெல்லாம், இந்த மலையை போனால் கோபுரத்தை பார்த்தா எதை வச்சு கும்பிடுறீங்க? எப்படி கும்பிடுறீங்க? கொடி மரத்துல நின்று மேலே பார்த்து கும்பிடுறோம். எதை கும்பிடுறீங்க? மலை எங்கே இருக்குது? இது மலை தானே. எல்லாத்த விட உயர்ந்த மலை எது? கைலாய். திருக்கைலாய் போகிறாங்கல்ல, இப்போ எல்லா மலையும் காட்டிட்டோம். இந்த மலை இன்னும் உயர்ந்து காட்டுறதுன்னா இது மலையாகணும். மலை தானே, இது மலை தானே உயர்ந்து. இதுதான் கையில். மலை எங்கே இருக்குது? கையில் இருக்குது. திரு கைலை மலை. இதுதான் மலை. மலை தானே, புரியுதுங்களா? அறிவின் தெளிவே ஆன்மீகம். நல்லா புரிஞ்சுக்குங்க மக்களே, அறிவின் தெளிவே ஆன்மீகம். 1 கோடி ரூபா கொடுத்தினாலும் தெளிவுபடுத்த மாட்டாங்க. 1 கோடி ரூபா செலவு பண்ணி உலகம் முழுவதும் 108 முறை வளம் வந்தாலும் தெளிவு கிடைக்காது. சொல்ல மாட்டாங்க. என்னைய சொல்கிறதுக்காக சித்தர் அனுப்பிச்சிருக்கிறாரு. சித்தர் இதெல்லாம் ஓப்பனாக சொல்லு, மக்களுக்கு வெளிச்சம் போட்டு சொல்லு, திருமலையிலிருந்து திருக்கைலாய மலை வரைக்கும் உனக்குள்ளே இருக்குதுங்கிறது விளக்கு அப்படின்னு எனக்கு அவர் கனவுல சொன்னதுனால இந்த 10 மலையும் அவர் எனக்கு விளக்குனதுனால நான் உங்களுக்கு விளக்குறேன். இப்போ 10 மலையும் சொல்லிட்டுனல்ல, கைலாய மலை வரைக்கும் சொல்லிட்டுனல்ல, கரெக்டு தானே? ஏதோ பொருந்தா விஷயம் ஏதாச்சும் வருதா? இல்லை. பொருந்தாத விஷயம் வருதா? கையில் மலை இருக்குது. மலை இதை இமயமலை பார்த்துட்டேன். இமயமலைக்கு மேலே இமயமலை உயர்ந்தது. இந்தியாவுக்குள்ளே இமயமலை எல்லாம் கடந்து கையில் மலை போகிறாங்கல்ல, இதுதான் கையில் மலை. எங்கே இருக்குது? கையில் இருக்குது. திருக்கைலை. திருன்னா உயிர். அந்த உயிரத்தோடு தானே வணங்குறான். திருக்கைலை மலை. அது புரியுதா? அப்புறம் திருக்கைலை மலை. அப்புறம் ஒன்றானவனா, அதோடு அது முடியுது அந்த சப்ஜெக்டு. அதுக்கடுத்து சித்தர் பாட்டு அடுத்த மாதம் வச்சுக்கலாம். இந்த இதெல்லாம் இருக்கிறான் பாரு, திருக்கைலை மலையில் இருக்கிறான் பாரு, அவன் தான் வந்தான் பாட்டு பாடினான். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஒன்றானவன் ஒருவில் இரண்டானவன், உருவான செந்தமிழில் மூன்றானவன். 3 செந்தமிழ்னா தமிழும் 3 தான். செந்தமிழ் எடுத்துக்கூடாது, அது வேறு. தமிழுங்கிற வார்த்தை தமிழ்னா 3 எழுத்து தான். ஆனால் அந்த 3 எழுத்து நான் சொன்ன பாரு முதல்ல, அகாரம் உகாரம் மகாரம், அதுக்கு சொந்தக்காரன். இதுக்கு ஒத்து வரும், ஆனால் அதுக்கு சொந்தக்காரன். அதுதானே உயிர். ஒன்றானவன் உருவில் இரண்டானவன், சக்தியோட இணையறன்ல. உருவான செந்தமிழில் ஓம்காரம், உருவான செந்தமிழில் மூன்றானவன், நன்கான வேதத்தில் நான்கானவன். நல்ல வேதம், சாம வேதம், ரிஜிர் வேதம், அகர் வேதம் சொல்கிறோமில்ல. சொல்கிறோமில்ல, 4 வேதத்துலேயும் அவனை பற்றி தான் பாடுறோம், அவனை பற்றி தான் எழுதி வச்சிருக்கிறான். அந்த வேதத்துலேயும் நான் தான் இருக்கிறேன். எங்கே இருக்கிற? யார் இருக்கிறா? நான் தான் இருக்கிறேன். நன்றான நல்ல வேதத்தில், நன்றான வேதத்தில் நான்கானவன், நமச்சிவாயமென ஐந்தானவன். நமச்சிவாயன்னு சொல்கிறீல்ல, நில நீர் நெருப்பு காற்று விண்ணு ஆகாசம். நமச்சிவாயம் என ஐந்தானவன். இன்ப சுவைதனில் ஆறானவன். இழுப்பு புளிப்பு துவர்ப்பு கசப்பு காரம் வருதல்ல, இன்பை சுவைதனில் ஆறானவன். இன்னிசை சுரங்களில் ஏழானவன். சப்த சுரங்கள் தான் இருக்குது. சரி கம பதனி போடு, 7 எழுத்தாக வரும். எழுத்து தானே வருது. சரி கம பதனின்னு போட்டேன்னா 7 வரும். இந்த சுசீந்திரம் போனீங்கன்னா ஒரு தூண் இருக்கும், சுற்றி வர தட்டினா 7 தூண் நிற்கும். ஒரு வெளி ஒரு கல் இருக்கும், உள்ளுக்குள்ளே 7 தூண் நிற்கும். கை செழி கை தூண், ஒவ்வொன்றும் ஒரு சத்தம் வரும். பார்த்துருக்கு, சுசீந்திரத்தில் இருக்குது, கன்னியாகுமரி பக்கத்தில் நம்ம. அப்போ இன்ப சுரங்கள் 7ஆனவன். ஆத்தா சிந்திக்கும் பொருள்களில் 8ஆனவன். திசை இல்லை, சிந்திக்கும் சிந்தனை பண்ணுறையில, சிந்திக்கும் பொருள்களில் 8ஆனவன். என்ன சிந்திக்கிறது? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுக்தி, ஆகினை, துரியம், துரியாதீதம். இது இப்போ எளிமையாக சொல்கிறது. சித்தர்கள் சொன்னது இயமம், நியமம், ஆசனம், பிரணாயம், பிரத்யாகாரா, தாரணை, தியானம், சமாதி நிலை. ஆதிக்கு சமமானவன். ஐயா ஆறு, நீ ஆறு, நீ ஆதிக்கு சொந்தக்காரன், ஆதிக்கு சமமானவன். சமாதினா கொண்டு அடக்க பண்ணுறாங்களா, அது சமாதி இல்லை. நீ சமாதிக்கு சமமானவன். சமாதியில் யார் இருக்கிறான்? அப்போ சிவன் இருக்கிறான்.
ஆதிக்கு சமமான இடத்துல இருந்து நீ வந்திருக்கிற. நீ யார்? ஆதிக்கு சமமான சமாதி. அதனால் சிந்திக்கிறியல்ல, சிந்திக்கும் பொருள்களில் எட்டானவன். ஆச்சா, சிந்திக்கும் பொருள்களில் எட்டானவன். அப்போ தித்திக்கும் நவரச வித்தானவன். தித்திக்கும், தித்திக்கிறதுனா சொல்லு, பேச்சு. ஆச்சா, அப்போ காமம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம், டம்பம், இடும்பம், இந்த மாதிரி பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வுதான் மனப்பான்மை, வஞ்சம், நேர்நிறை உணர்வு, இந்த மாதிரி மனசங்கிட்ட 9 குணம் இருக்குது. அதனால் 9 கோள்களுக்கும் பொருந்தும், நவரத்தனத்துக்கும் பொருந்தும். 9 விதமான வாக்கியங்கள் நம்மகிட்ட இருக்குது. அதான், ஆமாம். அதனால் நவரசம்னு சொன்னாவே, நவரசம்னா வார்த்தைகள், பல விதமான வார்த்தைகள் நமக்குள்ளே இருக்குது. அதனால் தித்திக்கும் நவரச வித்தானவன். வித்துனா சொந்தக்காரனது. தித்திக்கும் நவரச வித்தானவன், பற்றானவன் நெஞ்சில் பற்றானவன். 10வது ஆனா, 10வது ஆனா சொன்னல, 9க்கு அப்புறம் 10வது உயிரின. 10வது ஆனா நெஞ்சிலே பற்றாமல் வந்தா இருக்கிறான். 10வதா உயிரினம் தோன்றுது. 9 ப்ராசஸுக்கு அப்புறம் 10வது ப்ராசஸில் தான் தண்ணியில் உயிரினம் தோணுது. அப்போ 10வது ப்ராசஸில் தான் உயிரினம் தோன்றுது. அது மட்டும் இல்லை, நம்மகிட்டையும் பற்றா இருக்கிறான். அவன் பற்று இல்லைன்னா வெளியே போயிட்டா உளுந்துருவோம்ல. பற்றானவன் நெஞ்சில் பற்றானவன். நடுநாடி 10வது நாடி இல்லை, 9 கோள்கள் சிந்திக்கிறீல்ல, 9 கோள்கள் இருக்குது. ஆச்சா, நவக்கிரகம் உனக்கு இல்லை இருக்குது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது. மேலே 7 கோள்கள், கீழே 2 கோள்கள், 9 கோள்கள். 7 கோள்கள் உள்வாங்கும் சக்தி. பார்க்குற, சாப்பிட்ற, இது உள்வாங்கும் சக்தி. இதெல்லாம் உள்ளே போனது வெளியே வரணும்ல, வயிறு வெடிச்சு போயிருமே. வெளியே தள்ளுறது ராகு, கேது வெளியே. இது வளைச்சுழலாக சுற்றும், அது இடச்சுழலாக சுற்றும். நெட்டை இப்படி சுற்றினா டைட்டு வைக்கிற, இப்படி சுற்றினா நெட்டு கலண்டுக்கும். அப்போ ராகுகேது வந்தால், சாதகத்தில் ராகுகேது வந்தால் கஷ்டகாலங்கிறான்ல, தின்னது பூரா வெளியே கொண்டாந்துருதல்லது. அது கொண்டாடலைன்னா பசி எடுக்காதல்ல, பசி எடுக்காதல்ல. எப்படி அமைஞ்சிருக்குது கோள். அப்போ வெளியே 7 கோள் இருக்குது, 9 கோள் இருக்குது. உங்கள்கிட்ட சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது. மலைஜலம் கழிக்கிறது ராகு. 9 கோள்கள் இருக்குதா. சிந்திக்கும் நவரச வித்தான. இந்த 9 கோள்களையும் அடக்கியாள்றது நவராத்திரி. இந்த 9க்கு விழா வைக்கிறது நவராத்திரி. சக்திக்கு நவராத்திரி, சிவனுக்கு ஒரு ராத்திரி போதும். சிவனுக்கு நவராத்திரி வச்சா குடும்பம் தாங்காது, ஊர் அழிஞ்சு போயிடும் நெருப்பில். ஒரு ராத்திரியில் அவ்வளோ சக்தியும் கொடுத்துருவான். சக்திக்கு நவராத்திரி, சிவனுக்கு. அப்போ 9 கோள்களையும் அடக்கியாள்றது நடுநாடி இருக்குது பாரு. நடுநாடி சொன்ன பாரு, சுழுமுனை நாடி. அடுத்த மாதம் தெரிஞ்சுக்க போகிறேன். அந்த ஒரு கால் சிவனுக்கு ஒரு ராத்திரி போதுமானது. அதனால் பற்றானவன் நெஞ்சில் பத்தானவன். பற்றானவன் நெஞ்சில் 10வது நாடியாக வந்திருக்கிறான். பற்றானவன் நெஞ்சில் பற்றானவன், முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன். முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன்னா, பற்றானவன் நெஞ்சில் பற்றானவன், பன்னிரு கை வேலனை பெற்றானவன். புரியுதுங்களா? பற்றானவன் நெஞ்சில் பற்றானவன். அவன் யார்? 12 கை வேலனை, முருகனை பெற்றவனை. 12 கை வேலன். 12 கைன்னா யார்? 12 கை உள்ளவன். 6 முகம் தானே. சுப்பிரமணியருக்கு தான் 12 கை திருச்செந்தூரில். 12 கை வேலனை பெற்றானவன். அவனை பெற்றவாறு சிவன். ஆச்சா, சிவன். அப்போ 10 விட்டுட்டு 12க்கு தாவிட்டாங்களே, 11 வேணுமில்ல. அதுக்கு என்ன சொல்கிறாரு? முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன். முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன். இப்போ புரிஞ்சுக்க. 10க்கும் 12க்கும் முன்னைக்கும் பின்னைக்கு. அப்போ முன்னை பின்னை. ஆச்சா, இது முன்னை, இது பின்னை. இது ஆணு, இது பெண்ணு. இது பந்திக்கு முன்கை, படைக்கு பிந்திக்கை. இது முன்னை, இது சிவநாடி, இது பின்னை சக்தி நாடி. இந்த 2க்கு நடுநாடி இருக்குதுல்ல, நடுநாடி இருக்கிறான்ல. இது நீ தத்துவத்தில் எடுத்துக்கணும். பாட்டு பாடினா மட்டும் போதாது, இருந்து புரிஞ்சுக்கணும். பற்றானவன் நெஞ்சில் பற்றானவன், 12 கை வேலனை பெற்றானவன். முன்னைக்கு 10 சொல்லியாச்சு, 12 சொல்லியாச்சு, 11 சொல்லணுமில்ல. அப்போ முன்னைக்கு எது முன்ன? 10. 10க்கு அப்புறம் என்ன சொன்ன? பின்ன 12. அப்போ முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவாண்ட என்ன இருக்குது? 11. அப்போ நடுநாடிக்கான அவன். முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன். அவன் எப்படி இருக்கிறான்? அவன் எப்படி இருக்கிறான்? ஆணாகி பெண்ணாகி நின்றான் அவன். ஆணாகி தனியாக ஆணை நிற்கிறான். இப்போ ஆணை நிற்கிற, பெண்ணா நிற்கிற. 2 பேர் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு குழந்தைய எடுக்கிறீங்க. அந்த குழந்தையை பிரித்து காட்ட முடியுமா?
தனியார் ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் அவையொன்று தானென்று சொன்னானவன். ஆணாகி பெண்ணாகி நின்றானவன். ஆனால் ரெண்டு அது ஒன்று தானப்பா, பார்க்குறதுக்கு ரெண்டாக இருக்குது, ஆனால் ஒன்று தான் இருக்கிற. கந்தசாமிக்குள்ளே 2 பேர் இருக்கிறான். கந்தசாமி பார்த்தா ஒரு ஆள் தான், ஆனால் அப்பம்மா இருக்கிறாங்களே. கோமதி ஒருத்தி தான். மேகலாவா கோமதியா? மேகலா ஒருத்தி தான், ஆனால் மேகலாக்குள்ளே அப்பம்மா இருக்கிறாங்களே. அப்பம்மா எப்படி பிரித்து காட்ட முடியும்? அப்போ ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் அவையொன்று தான். அந்த ஒன்று தான், மேகலா தான். அவையொன்று தான் என்று சொன்னானவன். ஆண் பாதி பெண் பாதி கொண்டானவன். ஆண் பாதி பெண் பாதி கொண்டானவன். சரிபாதி பெண்மைக்கு தந்தானவன். அவனுடைய இடத்துல சரிபாதி பெண்மைக்கு தந்திருக்கிறான்ல, சரிபாதி பெண்மைக்கு தந்தானவன். வேற்றானவன் விண்ணானவன் காற்றானவன் நெருப்பானவன் நீரானவன் நிலமானவன் என்றைக்கு நிலையாகி ஊற்றாகி அன்பின் ஒளியாகி வந்தானவன். ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன் நான்கான வேதத்தில் நான்கானவன் நமச்சிவாயமென ஐந்தானவன் இன்ப சுவைதனில் ஆறானவன் இன்னிசை சுரங்களில் ஏழானவன் தித்திக்கும் பொருள்களில் எட்டானவன் தித்திக்கும் நவரச வித்தானவன் பற்றானவன் நெஞ்சில் பற்றானவன் பன்னிருக்கை வேலனை பெற்றானவன் முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன் ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் அவையொன்று தான் என்று சொன்னானவன் சரிவாதி வெண்மைக்கு தந்தானவன் நேற்றானவன் விண்ணானவன் காற்றானவன் நெருப்பானவன் நீரானவன் நிலமானவன் என்றைக்கும் நிலையாகி அன்பின் ஒளியாகி நின்றானவன். ஓம் நமச்சிவாய சிவாய நம. ஓம். நன்றி. அடுத்தது விளக்கம் கேளுங்க. புரியுதுங்களா? தெளிவுங்களா? சந்தோஷமா? சந்தோஷம். ஓய்வாங்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் கோலமில்லா ஓங்குக, நல்லோர் நினைவு நாடெங்கும் பரவுக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே.